அன்னையின் அன்பு பக்தர்களே, கார்லோ அக்யூட்டிஸ் 15 ஆண்டுகள் மட்டுமே இந்த மன்னகத்தில் வாழ்ந்த ஒரு இளைஞர். அன்னை மீது கொண்ட அன்பினாலும் நற்கருணை பக்தியினாலும் தற்கால ஊடகங்கள் அனைத்தையும் அப்படியே பயன்படுத்தி அதன் வழியாக நற்செய்தி பணியை அறிவித்து வருகிற செப்டம்பர் 7ஆம் தேதி புனிதராக அறிவிக்கப்படவிருக்கிறார். அவருடைய ஆன்மீக வழியை முன்னுணர்த்தி நமது மறைமாவட்டத்தை சேர்ந்த இளம் பெண்கள், இளைஞர்கள் அவருடைய வழியிலே பின்பற்ற வேண்டும். தற்கால ஊடகங்களை இறைவனுக்கு உகந்த விதத்தில் பயன்படுத்தி இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று VR கார்லோஸ் என்கின்ற அமைப்பினை நமது மறைமாவட்டம் துவங்குகிறது. நமது மேதக ஆயர் அவர்கள் இன்று அதனை இங்கு துவங்கி வைக்கிறார்கள். இப்பொழுது மேதக ஆயர் அவர்கள் முத்திபேறு பெற்ற கார்லோ அக்யூட்டிஸ் அவருடைய திருவுருவத்திற்கு மாலை அணிவித்து தூபம் காண்பிப்பார்கள். அதன் பிறகு கார்லோ அக்யூட்டிஸுடைய வாழ்க்கை வரலாறு அடங்கிய ஒரு சிறிய குறும்படம், இந்த கார்லோ அக்யூட்டிஸ் VR கார்லோஸ் என்கிற அமைப்பினுடைய நோக்கம் என்ன என்பதையும் அந்த வீடியோவிலே நீங்கள் காணலாம். செல்வர்களே, புனித கார்லோவாய் மாறிடுவோம். We are Carlos, we are Carlos. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு இளைஞர்களே, நமது தஞ்சாவூர் மறைமாவட்டம் மேதகு ஆயர் டி சகாயராஜ் அவர்களுடைய தலைமையில் முன்னெடுக்கும் ஒரு புதிய முயற்சி, நமது மறைமாவட்ட இளமாணாக்கர் மற்றும் வளரிளம் பருவத்தினர் இவர்களை இணைக்கும் ஒரு புதிய முயற்சி VR கார்லோஸ். இணையில்லா இணையதள புனித கார்லோ அக்யூட்டிஸ் இளையோரின் வழிகாட்டி. இணையம் மனித இதயங்களை இறைவனிடமிருந்து தூரமாக்கி கொண்டிருந்த காலகட்டமாம் 90களில் 1991ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் நாளில் லண்டனில் பிறந்தவர்தான் கார்லோ அக்யூட்டிஸ். கார்லோ மிகுந்த இறை பற்றும் நம்பிக்கையும் கொண்ட இளைஞனாக வளர்ந்து வந்தது இறை திருவிழமே. இளம் வயதிலேயே இத்தாலி நாட்டுக்கு திரும்பி மிலான் நகரை தனது வாழிடமாக்கி கொண்டார். நற்கருணை ஆண்டவர் மீது மாறா பற்றும் அன்பும் ஆழ்ந்த நம்பிக்கையும் கொண்டிருந்தார். விண்ணகத்தை அடைவதற்கு உரிய நெடுஞ்சாலை நற்கருணையே என்று அடிக்கடி சிறிய வயதிலேயே கூறி வந்தார். இவர் இயல்பிலேயே கணிதத்தில் ஈடுபாடு கொண்டவராக இருந்தார். கணினியை கையாளுவதிலும் மிகுந்த திறமை கொண்டிருந்தார். தான் கற்ற பெற்ற கணினி அறிவினை இறைவனுக்காக பயன்படுத்தும் ஞானத்தை இறைவன் இவருக்கு நிறைவாக தந்திருந்தார். உலகின் பல பகுதிகளில் நடைபெற்ற நற்கருணை புதுமைகளை தொகுத்து அதற்கென ஒரு தனியான வலைதள பக்கத்தை உருவாக்கினார். இதன் வாயிலாக இணையத்தை பயன்படுத்தும் இளையோரின் இதயத்தை இறைவன் பால் ஈர்க்கும் அற்புதமான பணியினை கார்லோ செய்து வந்தார். தொழில்நுட்ப வளர்ச்சியில் தொலைந்து கொண்டிருந்த இளைய சமுதாயத்தை சரியான பாதையில் மடைமாற்றி அவர்களின் ஆன்மீக வளர்ச்சியில் அக்கறை செலுத்த வைத்த இவரை டிஜிட்டல் அப்போஸ்தலர் என அனைவரும் அழைத்தனர். தொழில்நுட்பம் என்பது வெறுமனே பொழுதுபோக்கிற்கு மட்டுமல்ல, அதன் மூலம் நன்மைகளையும் நம்பிக்கையையும் பரப்ப முடியும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே எண்பித்தார். புனிதத்தன்மை என்பது இயலாத அரிதான செயல்களை செய்வதில் இல்லை, மாறாக அன்றாட வாழ்வை இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வதில் இருக்கின்றது என்பதை இப்புனிதரிடம் நாம் கற்றுக்கொள்ளலாம். தற்கால இளைஞர்கள் திவ்ய நற்கருணை பக்தி, திருப்பலி இவற்றின் முக்கியத்துவத்தை மறக்கும் சூழலில் கார்லோவின் நற்கருணை பக்தியானது அதன் அவசியம் பற்றியும்
அதனுடைய மகிமை பற்றியும் இன்றைய இளையோருக்கு வலியுறுத்தி வழிகாட்டுவதாக அமைந்துள்ளது. இன்றைய இளைஞர்கள் இவரது வழியை பின்பற்றி நவீன தொழில்நுட்ப சாதனங்களின் பயன்பாட்டால் சீர்கேடு அடையாமல் அவற்றை நல்ல வழியில் கையாண்டு இறை மதிப்பீடுகளின்படி வாழ்வதே இப்புனிதருக்கு நாம் செய்யும் மகிமை. முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித கார்லோவை பற்றி இவ்வாறு கூறுகிறார். நம் காலத்து இந்த இளம் புனிதர் கார்லோ அக்கூட்டிஸ் உனக்கும் நம் அனைவருக்கும் இன்றைய உலகில் இளையோர் எப்படி இயேசுவை பின்பற்றவும் அவரது போதனைகளை பிறருடன் பகிரவும் மகிழ்ச்சி, சுதந்திரம் மற்றும் புனிதத்தில் வாழ்வின் நிறைவை காண முடியும் என்பதை கற்றுத்தருகிறார். எப்போதும் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த சூழ்நிலையில் இயேசு என்ன செய்வார்? Continuously ask yourself, what would Jesus do in this situation? நான் மகிழ்ச்சியாக மரிக்க விரும்புகிறேன், ஏனெனில் கடவுளுக்கு மகிழ்ச்சி அளிக்காத காரியங்களுக்காக என் வாழ்வில் ஒரு வினாடி கூட வீணடிக்காமல் வாழ்ந்துள்ளேன். I am happy to die because I have lived my life without wasting even a minute of it on anything unpleasing to God. எந்த அளவுக்கு அதிகமாக நற்கருணை உண்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் இயேசுவை போல் மாறுவோம். இந்த உலகிலேயே விண்ணகம் பற்றிய ஒரு முன் சுவையை உணர்வோம். The more Eucharist we receive, the more we will become like Jesus, so that on this earth we will have a foretaste of heaven. கன்னி மரியா ஒருவரே என் வாழ்வில் உள்ள ஒரே பெண். The Virgin Mary is the only woman in my life. இயேசுவுடன் நெருக்கமாக இருப்பதே என் வாழ்வுக்கான திட்டம். To be always close to Jesus, that's my life plan. இணையம் பொழுதுபோக்கிற்கான கருவி மட்டுமல்ல, நற்செய்தியை பறைசாற்றவும் கிறிஸ்துவின் செய்திகளை பகிரவும் கிடைத்த ஒரு அழகான வாய்ப்பாகும். The internet is not only a tool for entertainment, but also an opportunity to proclaim the gospel and share the Christian message. தஞ்சை மறைமாவட்டத்தை சார்ந்த அன்பு வளரிளம் இளையோரே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம், வாழ்த்து. புனித கார்லோ அக்கூட்டிஸ் புதிய உலகுக்கான கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு புதிய புனிதர். அதிலும் குறிப்பாக புதிய இளையோருக்கான, புதிய உலகத்து இளையோருக்காக கடவுள் திரு வழியாக நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கொடை. உங்களை போன்ற வயதை ஒத்த வாழ்வில் வாழ்ந்து ஒரு புனிதராக வருகிற செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி உயர்த்தப்பட இருக்கிற அருமையான புனிதர். நிறைந்த அறிவு, குறிப்பாக கணினி அறிவு, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அறிவியல் வளர்ச்சியை, தொழில்நுட்ப மேன்மையை இந்த உலகத்து மாந்தரது நலனுக்காக முழுமையாக பயன்படுத்த வேண்டுமென விரும்பி வாழ்ந்தவர். ஒரு புதிய யுகத்து புனிதர் என்றாலும் கூட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக எடுக்கக்கூடியவர். இன்று ஸ்மார்ட் போன் போன்ற காரியங்களை எல்லாம் மிக அதிகமாக பயன்படுத்துகிற நமக்கு இவற்றையெல்லாம் பயன்படுத்தி கொண்டே நாம் புனிதர் வாழ்க்கை வாழ முடியும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். இந்த ஆர்வத்தோடு இந்த இயக்கத்தில் இணைந்து கடவுளது அருளையும் ஆசையையும் பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். இணையத்தின் வழியே இயேசுவின் அன்பில் யாவரும் இணைந்திட செய்தாரே. We are Carlos, we are Carlos. இளமானாக்கரே, வளரிளம் பருவத்தினரே, வாருங்கள் புனித கார்லோவின் வழியில் ஆர்த்தெழுவோம். இயேசுவோடு இணைவோம், கார்லோவாய் மாறுவோம். We are Carlos, we are Carlos. We are Carlos, 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 we are Carlos. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் கார்லோவாக மாறி இருக்கக்கூடிய, அவரை போன்று வாழ விரும்பக்கூடிய இந்த பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு
புனித கார்லோவை பின்பற்றக்கூடிய அந்த உறுதிமொழியை இப்பொழுது எடுத்துக்கொள்வார்கள். அனைவரும் முழங்கால் படியிடுங்கள். சொல்லக்கூடிய ஜெபத்தை உறுதிமொழியாக மீண்டும் சொல்லுங்கள். புனித கார்லோ அக்கூட்டிசே சொல்லுங்கள். புனித கார்லோ அக்கூட்டிசே, எல்லாவற்றிற்கும் மேலாக அனைத்துலக மக்களும் கடவுளை நேசிக்க வேண்டும் என்பதற்காக திவ்ய நற்கருணையை தனது வாழ்வின் மையமாகவும் தனது அன்றாட பணிகளின் வலிமையாகவும் ஆக்கிக் கொண்ட இளம் புனிதர் கார்லோ அக்கூட்டிஸின் தீவிர சாட்சியத்தை எங்களுக்கு வழங்கியுள்ள தந்தையே இறைவா, இந்த நற்பண்புகளில் நாளும் வளர்ந்து இப்போது உமது மகிமையில் பங்கு பெற்று வாழும் இளம் புனிதர் கார்லோவின் உருவத்தில் எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி எங்கள் நம்பிக்கையை வளர்த்து எங்கள் ஆன்மாவை பலப்படுத்த தேவையான அருளை எங்களுக்காக வழங்குங்கள். நாங்கள் தந்தையையும் அவரது அன்பு மகன் இயேசுவையும் கடவுளின் வல்லமையான தூய ஆவியாரையும் எங்கள் அன்பு தாயான மரியாவையும் திருச்சபையின் பாதுகாவலரான புனித சூசையப்பரையும் நீர் புனிதர்கள் வரிசையில் சேர்த்துள்ள புனித கார்லோ அக்கூட்டிஸின் பரிந்துரையையும் நம்புகிறோம். ஆமேன். எழுந்து நின்று சத்தமாக VR கார்லோஸ் என்று 3 முறை நீங்கள் உங்களுடைய அந்த உற்சாகத்தினுடைய வெளிப்பாட்டை தெரிவிக்க வேண்டும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். நன்றி. அப்படி அமருங்கள். ஒரு நிமிடம் அமருங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த VR கார்லோஸ் என்ற அமைப்பானது நம்முடைய தஞ்சை மறை மாவட்டத்தில் வெப்சைட்டாக ஓபன் செய்யப்பட்டுள்ளது. இன்று முதல் அந்த வெப்சைட் ஆனது மாணவர்கள் அதை அணுகுகின்ற விதத்திலே நடைமுறைக்கு அது வருகிறது. எனவே விரைவில் அது அப்ளிகேஷனாக ஆப் பிளே ஸ்டோரில் அதை டவுன்லோட் செய்து செல்போன் மூலமாக இந்த கார்லோஸினுடைய மெம்பராக நீங்கள் மாறிக்கொள்ளலாம். இது தஞ்சாவூர் மறை மாவட்டத்தை சார்ந்த இளம் மாணாக்கர் மற்றும் வளரிளம் பருவத்தினர் அவர்களுக்காக மட்டுமே ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. எனவே இதில் பயனடைந்து இயேசுவோடு இணையத்தின் வழியாக இணைய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலுமாக இந்த கார்லோஸ்வினுடைய அந்த ஜெபங்களும் எதற்காக இந்த அமைப்பு என்பதை மையப்படுத்திய புத்தகமானது நம்முடைய மறை மாவட்ட குரு தஞ்சை டோமி அவர்களால் தஞ்சை ஆயர் அவர்களுடைய ஆசிரியரோடு இது வெளியிடப்பட்டு இருக்கிறது. இதை வாங்கியும் உங்களுடைய பிள்ளைகளை கார்லோவின் வழியில் நடத்த முயற்சி செய்ய பயன்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எனவே மீண்டும் ஒருமுறை அனைத்து பிள்ளைகள் சார்பாக ஆயர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலுமாக இந்த அருமையான நாளிலே இந்த அமைப்பை உருவாக்க அருமையான தனத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த இந்த திருத்தல பேராலயத்தினுடைய அதிபர் தந்தை அவர்களுக்கும், பங்கு தந்தை துணை அதிபர் தந்தை அவர்களுக்கும், பொருளாளர் தந்தை அவர்களுக்கும், இந்த திருத்தல பேராலயத்தின் அனைத்து அருட்தந்தையர்களுக்கும், மறைமாவட்ட குருக்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதர சகோதரிகளே, நமது வளரிளம் பிள்ளைகள் எல்லாம் இன்று கெட்டு போயிட்டாங்க, வீணா போயிட்டாங்க, இந்த நேரம் மொபைல்லையே வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் இந்த வளரிளம் பருவத்து பிள்ளைகளையும் இந்த இணையத்தையும் இந்த கடவுள் கொடுத்திருக்கிற இந்த அறிவியல் வளர்ச்சியை மேன்மையையும் கூட நல் வாழ்வுக்கு பயன்படுத்தவும் இளம் நற்செய்தியாளர்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு தஞ்சை மறை மாவட்டம் இந்த முயற்சி எடுத்திருக்கிறது. 15 வயது முதல் 22 வயது வரை உள்ள வளரிளம் பருவத்தினருக்கான ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமான ஒரு அமைப்பாக இது தொடங்கப்படுகிறது. செப்டம்பர் மாத இறுதிக்குள்ளாக மறை மாவட்டத்தில் இருக்கிற நமது பள்ளிகள் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய
இந்த வயதை சார்ந்த எல்லா பிள்ளைகளும் இந்த வெப்சைட் வழியாக இதில் உறுப்பினர்களாக சேர்க்கப்படுவார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்களது ஸ்மார்ட் போன் வழியாகவே அவர்களை நாங்கள் தொடர்பு கொள்வோம். நிறைந்த ஆன்மீகத்தில் அவர்களை வளர்க்க வேண்டும். கடவுளுக்கும் அன்னை மரியாவுக்கும் ஏற்புடைய பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். நற்கருணை பக்தியில் அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அடிப்படையில் நல்ல கிறிஸ்தவ பிள்ளைகளா, நல்ல மனிதர்களாக உருவாக்க அவர்களை வளர்த்தெடுக்கிற ஒரு முயற்சியாகவே இந்த வளரிளம் பருவத்தினருக்கான இந்த ஆன்மீக இயக்கத்தை மறை மாவட்டம் தொடங்குகிறது. பின்னொரு நாளில் இது நிச்சயமாக தமிழகம் முழுக்கவோ இந்தியா முழுக்கவோ ஏன் அகில உலக அளவிலோ இது வளர வேண்டுமென ஆசைப்படுகிறோம். இந்த புனிதர் வருகிற செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ரோமையில் புனிதராக அறிவிக்கப்பட இருக்கிறார். நான் இந்த புதிய ஆயர்களுக்கான அந்த பயிற்சியில் பெற அந்த நாட்களில் ரோமையில் தான் இருக்கிறேன். இந்த நிகழ்வில் நானும் பங்கெடுப்பேன். அதே போல நமது திருத்தல பேராலயத்தில் 7ஆம் தேதி 8ஆம் தேதி திருவிழா கொண்டாடப்படுகிற போது அங்கு இருக்கக்கூடிய மேரி மேஜர் என்கிற அந்த அன்னையின் திருத்தலத்திலும் திருப்பலியில் பங்கெடுத்து உங்களுக்கு ஆசிர்வதிக்கிறேன். கடவுள் உங்களை நிரம்ப ஆசீர்வதிப்பார். நன்றி.